Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஷாய்தா. இந்த திரைப்படம் வெளியான 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா நூரா நியாசாரி. இந்த திரைப்படத்தில் ஜார் அமீர் இப்ராஹிமி ஷாய்தாவை முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஷாய்தா என்ன மாதிரி கதைக்கலன்னு பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான ஷாய்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு உமன் ஷெல்டரில் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக வந்து ஒரு அந்த நாட்டில் வந்து எப்படியாவது வந்து குடியுரிமை பெற்றணும் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த குடியுரிமை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த குடியுரிமை ஏன் பெறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அகதியாக வந்தவங்களா அப்படின்னு தான் நம்மலாம் நினச்சிட்ருப்போம் படம் ஆரம்பிக்கும் போது. பட் படம் ஆரம்பித்து 20ஆம் நிமிடத்தில் ஒரு உண்மை வெளிவரும். அதாவது வந்து மிக முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இந்த இடத்துல விளக்க விரும்பல. பிரச்சனை அந்த பிரச்சனையில் அவங்க ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. பட் இப்போ என்னென்னா டைவர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப தீவிரமாக முடிவில் இருக்கார். இப்போ என்னென்னா டைவர்ஸ் அவர் கொடுக்கலன்னா இவங்களால் அங்கே தங்க முடியாது, அவங்க ஈரானுக்கே திரும்பி போன சூழல் ஏற்படும். பட் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் டைவர்ஸ் வாங்கினாங்களா வாங்கலையா, அதுவும் மிக முக்கியமாக அந்த 2 மாத காலம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஈரானுடைய நியூ இயர், நவ்ரஸ் என்ற நியூ இயர் வந்து கொண்டாடப்படும். அந்த நேரத்தில் இவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து அதிலேருந்து மீண்டு வெளில வந்தாங்க அப்படின்றத ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. ஷாய்தா பொறுத்த வரைக்கும் ஷாய்தா மாதிரி கதைகள் நிறைய நம்ம பார்த்தாச்சு. பட் ஷாய்தாவின் மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜார் அமீர் இப்ராஹிமி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹர். அவங்க ஏற்கனவே ஓலி ஸ்பைடர்ன்ற படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, ஒரு லீடிங் ரோல். அதுலேயே ரொம்ப கனகச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பீக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட சட்டிலான பெர்ஃபார்மன்ஸஸ், சில இடங்களில் அவங்க கொதிச்சு விளையாடணும், சில இடங்களில் வந்து கோபங்கள், தாபங்கள், அழுகைகள் அனைத்துமே ஒரு விதமான எமோஷனில் கடத்திருப்பாங்க, பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுறதே அவங்க தான்ன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் நூரா நியாசாரியோட இது முதல் படம். இந்த மாதிரி களங்கள் நிறைய பார்த்தாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகதிகள் சம்மந்தப்பட்ட படம் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு டே ட்ரை ஆகிட்டேன். ஐயோ என்ன மறுபடியும் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஃபோன் கால் ஒன்றும் ஒரு டிரான்ஸ்லேட்டிங் ஃபோன் கால் ஒன்று வரும். அதை பார்த்து அந்த இடத்துல ஜார் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி நிமிரும் போது அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அதே கதைக்களமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதை எப்படி நம்ம திரையில் கடத்துனாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்க. அந்த வகையில் அவங்க வந்து ரொம்ப அழகாக நின்றுட்டாங்கன்னு சொல்லணும் படத்தின் இயக்குனர். இந்த படத்துடைய திரைக்கதையாக வந்து பார்த்திங்கன்னா அன்பிரிடிக்டபிள் நான் சொல்ல முடியாது. சில நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் என்னென்னா அந்த விஷுவலாக கதை சொன்ன விதம் ரொம்ப டைட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மிக முக்கியமாக படத்தின் கேமரா ஒர்க்கின் எடிட்டிங்கை வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஆஸ் வெல் அஸ் சவுண்ட் டிசைன். இந்த 3மே கனகச்சிதமாக இந்த கதைக்கு திரையில் எப்படி நான் சொல்ல போகிறனோ அப்படின்ற முடிவு பண்ணி இந்த 3 பேர் ரொம்ப அழகாக பயன்படுத்தி கதையை வந்து திரையில் சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து இந்த 3 பேருமே இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் அழகாக வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி அழகாக இது பண்ண வச்சுருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். நிச்சயமாகவே இது அவங்களோட முதல் படம்ன்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைரக்ஷன் டெபியூட் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லணுங்க. இந்த படத்தில் அடுத்தது வந்து ஜார் அமீர் இப்ராஹிமியோட பொண்ணாக பண்ண ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, ரொம்ப நல்லாவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதர சப்போர்ட்டிங் ரோல்ஸுமே எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பேசுகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு பேட்ரியாக்கி சம்மந்தத்துலேருந்து ஒரு பொண்ணு எப்படி வெளில வரா அப்படின்றது தான். இதுதான் லைன் இப்போ எண்ட் ஆஃப் த டேயில். பட் அதை சொன்ன விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விதத்துலையும் இந்த படம் நம்மளை ஹோல்ட் பண்ணி நிற்க வைக்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு இந்த சண்டன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வின்னருங்க ஆடியன்ஸ் அவார்ட் வேர்ல்ட் சினிமா ட்ராமாட்டிக் செக்ஷனில். அதை தவிர்த்து இந்த படம் 6 வின்ஸ் அண்ட் 21 நாமினேஷனாக இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆண்டு 2 ஆஸ்கருக்கு வந்து இந்த படம் ஆஸ்திரேலியா சார்பாக வந்து அஃபிஷியலாக அனுப்பப்பட்ட திரைப்படமும் கூட. டெஃபினட்டாக நீங்கள் ஷாய்தா படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.